ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பர் டேஸ்டியாக கத்திரிக்காய் சட்னி எப்படி ஈஸியாக செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி, தோசை, சூடான சாப்பாடுக்கும் சூப்பராக சூட் ஆகும். இந்த ரெசிபி குயிக்காக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காய் சட்னி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். 6 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 2 வெங்காயம், 4 தக்காளி. இது வந்து 4 பேருக்கு உண்டான அளவு நான் வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேருக்குனா இதில் அப்படியே பாதியாக போட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். 6 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 4 தக்காளி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் இதையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க பச்சை மிளகாயில் காரமே இல்லை, அதனால் நான் வந்து 6 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமாக இருக்கிற மிளகானா கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா 1 ஸ்பூன் நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றினால மேலெல்லாம் பொங்கி வந்துச்சு. வாட்டர் வந்து 1 கப்பு ஊற்றிக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே இருக்க தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். நான் அப்படியே கடைஞ்சிருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கடைஞ்சாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு 5-6 வரமிளகாய் அதை கிள்ளி நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து நல்லா உருவிட்டு இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச அந்த கத்திரிக்காய் சட்னியில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி தண்ணி அதிகமாக ஊற்றுனதுனால எனக்கு இந்த பதம் எனக்கு கரெக்டாக இருந்தது, இந்த கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் சட்னி ரெடியாக இருக்குது சாப்பிட. நீங்கள் இட்லி, தோசை, சூடான சாப்பாடுக்கும் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.